பாருங்கள் சாய்பாபா எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து 10 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 அடியில் 3 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 ஒயரையும் நம்ம வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். சரிசமமாக மடிச்சுக்கணும். இந்த 3 ஒயரையுமே நம்ம சரிசமமாக மடித்து வச்சுக்கலாம். மடித்து எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொம்மை போடுவோம்ல, அது மாதிரி தான் நம்ம போடுவோம். இது ரன்னிங் ஒயரு, இது மடித்து வச்ச ஒயரு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த நம்ம 10 அடி எடுத்தோம்ல, அதில் பாதி எடுத்துக்கணும். பாதியாக இப்படி வச்சுட்டு நம்ம கூடைக்கெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரியே நம்ம நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பொம்மையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஈஸியாக நம்ம அதே மாதிரியே போட்டுடலாம். நான் அந்த மாதிரி தான் நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட சாய்பாபாவில் பார்த்திங்கன்னா கால் வந்து தனியாக போட்டிருப்பேன். இப்போ வந்து கால் வந்து நம்ம ஒன்றா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து இது நம்ம நாட் போட்டு முடித்தோடனேயே நம்ம இது வந்து ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சரியா இல்லை, ஏதி இந்த திம்மா இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். மீதி இருக்க 2 ஒயரையுமே நம்ம நாட் போட்டுடணும். சரிசமமாக வச்சுட்டு நாட் போடுங்க. இது 10 அடிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வருது. இது பார்த்து பண்ணுங்கள். இந்த ஒயர் தனியாக வச்சுருங்க, கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல. இப்போ நான் 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து சாய்பாபாவுக்கு இது ஒரு மாதிரி செந்தூர கலர் மாதிரி வருது. நான் அந்த கலர் எடுத்திருக்கேன். நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். 3 எப்போவுமே நம்ம கூட போடும்போது அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டோம்ல, அதே அளவில் எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம 3 நாட் போட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் நம்ம போடணும். சரிங்களா? சாரி, மேலே ஒரு வரிசை, கீழே ஒரு வரிசை நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஏர் அளந்து விட்டோம்ல, அதே அளவு எடுத்துக்கலாம். அதே அளவு எடுத்துட்டு நம்ம இதில் வந்து மேலே ஒரு வரிசையும் கீழே ஒரு வரிசையும் போடணும். டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே ஒரு வரிசை போட்டு வந்துட்டேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு விட்டோம்ல, அதே அளவு எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு வரிசை போட்டிருக்கேன். அப்படியே திருப்பிட்டு கீழே ஒரு வரிசை, அதே மாதிரி நம்ம போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து
மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை போட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணலான்னா சுத்து ஒயர் வச்சு நம்ம ரவுண்டாக போட்டே வரணும். இதில் ஏதோ ஒரு நாட் எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க நாட் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சுத்து ஒயர் போடும்போது கரெக்டாக வரும். ஏணிப்படி நாட் போடும்போது சென்டர் ஒயர் எடுத்து கொஞ்சம் சொருகிற கலவாக ஒயரை விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தம் வந்து நம்ம 5 லைன் போடுவோம். நான் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுட்டு ஏணிப்படி போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அப்புறமா மீதி வந்து 4 லைன் வந்து நீங்கள் போட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது தனித்தனியாக போடும்போது அது ஒரு இதாக இருக்கும். இது ஒட்டுக்கா போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றும் போட்டு தனித்தனியாக எல்லாமே சொருகிட்டு இருக்கணும். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ நம்ம சுற்றி வந்து நாட் போட்டே வந்துட்டோம். இப்போது ஏணிப்படி நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து பேக் சைடு மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அந்த நாட்டோட ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லூப்பையும் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் மடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த லூஸ் பண்ண ஒயரை தூக்கி இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார நம்ம விடணும். அதாவது ரன்னிங் ஒயர் மடித்து வச்சுருக்கோம்ல அந்த லூப்புக்குள்ளார விடணும். இப்படி தான் வந்து ஏணிப்படி நாட் போடணும். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த நாட் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஒயரில் தான் நம்ம வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி மொத்தம் 4 வரிசை போடணும். அதாவது இப்போ நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வரிசை, இதுக்கப்புறம் 4 வரிசை போடணும். மொத்தம் வந்து 5 வரிசை. 5 வரிசை போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபேஸ் ஓட்டும் போது கரெக்டாக வரும். இது வந்து நீங்கள் ஒரு நாட் பாருங்கள், நம்ம வந்து இந்த நாட் போட்டு முடித்தோடனே நம்ம சொருகர் கூட்டிருந்தோம்ல அந்த ஒயரை வந்து நம்ம சொருகிடணும். சரிங்களா? இது சொருகி முடிச்சுட்டு நம்ம கீழே வந்து 4 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுக்கு கீழே 4 லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 1 2 3 4 5 வரிசை போட்டுட்டு சுத்து ஒயர் வந்து உள்ளே கொடுத்து சொருகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணி நான் வந்து சொருகிட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம 2 நாட் போடுவோம் கழுத்துக்கு. இது வந்து நான் வந்து எல்லா பொம்மையும் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போய்க்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன் இதை. இப்போ நம்ம இந்த 2 நாட் போடுறது வந்து 3 லைன் போடுவோம்.
பாருங்கள், இது வந்து முதல் வரிசை, இது வந்து ஃபஸ்ட் நாட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது நாட்டு இது, இதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடணும். மொத்தம் வந்து 3 வரிசை போடணும். இது வந்து கழுத்துக்கு நம்ம போட்டுட்ருக்கிறது கழுத்து. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் போட்டு முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம வந்து கழுத்து போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இப்போது 3வது நாட் போடுறோம் பாருங்கள். ஒன்று 2 3 சரிங்களா? இந்த மாதிரி 3 லைன் நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். புரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு? இந்த 2 நாட்டாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டு முடிச்சிடணும். சரிங்களா? 2 நாட்டாக ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் போடணும். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 3 லைன் போட்டு வந்துட்டேன். தெரியுதா? 1 2 3 லைன் போட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சைடு ஷோல்டருக்காக நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி எடுப்போம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த போகுது பார்த்திங்களா, இந்த ஒயர் அளவில் நம்ம எடுக்கணும். இந்த ஒயரை வந்து டபுளாக எடுக்கணும். இதுலேருந்து நம்ம அளந்துக்கலாம். ரன்னிங் ஒயரு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு எடுத்துட்டு இதை அப்படியே மடக்கணும். மடக்கிட்டு நம்ம அதை அளந்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேணும் நாட் போடுறதுக்காக. பாருங்கள், விட்டுருக்கேன். இந்த மாதிரி 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? நான் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம 2 நாட் போட்டு வச்சுக்கணும். 2 நாட் வரும். நீங்கள் 4 ஒயரை நாட் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா 2 நாட் வரும். நம்ம நார்மல் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம கடைசியில் போடும்போது நமக்கு பத்தாமல் போயிடும். ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் போட்டுட்டேன். இப்போது பாருங்கள், நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் 2 நாட்டு 2 பக்கம் நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொம்மை போட்டிருப்போம், அதில் பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். இதில் பாருங்கள், நீங்கள் ஃபேஸுக்கு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு 2 நாட்டு, சரிங்களா? ஏதோ ஒரு நாட்டு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நாட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி கிராஸாக வச்சு நம்ம கிராஸ் கட் கொடிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த நாட்டை வந்து கிராஸாக இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது அந்த நாட்டை வந்து இன்னொரு நாட் கூட நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் எப்படி போடுறோமோ அதே தான் நம்ம அந்த சைடும் போடுவோம். பாருங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கம் 2 ஒயரு, இடது பக்கம் 2 ஒயர் பேரலாக போகும். இதை பிடிச்சி நம்ம நாட் போட்டுக்கலாம். வலது பக்கம் போட்டேன், இடது பக்கமும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சாச்சு. இப்போது மேலே பாருங்கள், சென்டரில் 2 ஒயர் மீட் ஆகுது.
அதில் வந்து நம்ம சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். அந்த இன்ட்டுவா மீட் ஆகுதுல்ல, அதில் ஒரு நாட் போட்டுடலாம். சரிங்களா, பாருங்கள் போட்டேன். இப்போ இதே மாதிரியே நமக்கு இந்த சைட் நம்ம போடணும். இப்போ இங்கே ஒரு நாட்டில் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து 2 நாட்டை விட்டுருங்க. இந்த நாட் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம், புரியுதுங்களா? மறுபடியும் 1 2 நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் நம்ம போடுறோம். இன்னொரு நாட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இது கூட அது எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணுறோம். நம்ம அந்த சைட் போட்டோம்ல, அதே மாதிரியே தான் இந்த பக்கம் போடுவோம். இது போட்டுட்டேன். மறுபடியும் பாருங்கள், 2 ஒயர் வந்து பேரலாக போகுது. இப்போது இந்த பேரலாக போகிறத பிடிச்சி நாட் போட்டுடலாம். பாருங்கள், நான் இப்போ வலது பக்கம் போட்டேன். அடுத்தது இடது பக்கம் போடணும். போட்டுட்டு சென்டராக மீட் ஆகுதில்ல, அங்கேயும் ஒரு நாட் போட்டுடணும். இப்போது சென்டராக நாட் போடுறேன். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது சென்டரில் 2 நாட் இருக்குது. இந்த நாட் கூட இங்கே பாருங்கள், நம்ம சைடில் போட்டோம்ல, அதில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் போகும். அதில் இந்த ஒயரை எடுத்து, லாஸ்ட் ஒயர் எடுத்து இதில் இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். பாருங்கள், தெரியுதா? 1 2 3 4 5 கோணம் கிடைக்கும். அதே மாதிரி சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு நாட்டு வரும். வலது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துலையும் ஒரு 5 கோணம் வரும். இதே மாதிரி தான் நமக்கு பேக் சைடில் வரும். இனி வந்து நம்ம கிராஸ் ஆகிற ஒயரில் பூராமே நம்ம நாட் போட்டு வரணும். ஒரு 8 லைன் போடலாம். 8 லைன் இல்லைன்னா ஒரு 9 லைன் போடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? 2 பக்கமும் நமக்கு 5 கோணம் கிடைக்கும். இது அப்படியே திருப்பி நீங்கள் போட்டிங்கனாலும் அதே மாதிரி 2 சைடு 5 கோணம் வரும். சென்டரில் ஒரு நாட்டு வரும். இப்போ நம்ம வந்து முன்பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம பின்பக்கம் போட்டுட்ருக்கோம். பாருங்க, இதை மறுபடியும் நான் போட்டு காமிக்கிறேன். போட்டாச்சு. இப்போ வந்து கிராஸாக மீட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த கிராஸாக மீட் ஆகுறதுல பூராமே அப்படியே நம்ம வளர்த்திட்டே வந்துடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 8 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 8 வருஷம் வளர்த்திட்டு வந்துட்டேன். அதாவது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல, அந்த நாட்டிலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட் நான் வந்து லைனாக போட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த கழுத்தில் நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டோம்ல, அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட் நான் போட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைடு எடுத்தாலும் பாருங்கள், இந்த சைடில் இதுதான் வந்து சைடில் சென்டர் நாட்டு. சரிங்களா? இந்த சைடில் சென்டர் நாட் பாருங்கள், 1 2 3 4 5.
இந்த பக்கமும் 1 2 3 4 5. இப்போ இந்த ஒரு நாட்டை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு சென்டரில் 4 நாட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? 1 2 3 4. இப்போ இந்த 4 நாட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த 4 நாட்டு, இந்த 5 நாட் சேர்த்து தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 4 நாட்டில் போட்டுக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு நாட்டு இந்த சைடில், அதை விட்டுட்டு பக்கத்தில் போடுங்க. 1 வரைக்கும் வர்ற மாதிரி போடணும். ஒரு நாட் வர்ற வரைக்கும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு நாட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள் 4 நாட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் நம்ம மேல் வரிசையில் அடுத்த வரிசையில் 3 நாட் போடுவோம். அதுக்கப்புறம் 2 நாட்டு வரும். அதுக்கப்புறம் 1 நாட்டு வரும். போட்டாச்சு. இப்போது சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 4 ஒயர் கிடைக்கும் நமக்கு, சரிங்களா? 1 2 3 4 ஒயர் கிடைக்கும். இப்போது இந்த 5வது நாட்டு இந்த பக்கமும் இந்த 5வது நாட்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகுது பார்த்தீங்களா? இதை வச்சு இப்படியும் இதை வச்சு இப்படி ஒரு நாட்டும் நம்ம போட்டு வந்துடணும் லைனாக. அப்போ நமக்கு 5 ஒயர் கிடைக்கும் சைடில். பாருங்கள், இந்த ஒரு சைட் போடுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இடது பக்கம் போட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம வலது பக்கம் போடணும். இப்போ பாருங்கள், சைடில் 1 2 3 4 5 நாட் நமக்கு 5 ஒயர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் 5 நாட் வரும். இதுதான் நமக்கு வந்து கணக்கு, சரிங்களா? இதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைடில் போடுவோம். ரைட் சைடில் போட்டுட்டு மேலே வந்து கிராஸாக மீட் ஆகுதில்ல, அதுலேயும் நம்ம ஒரு நாட் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டோம்னா 2 பக்கம் நமக்கு 6 நாட் கிடைக்கும். இது வந்து நான் வந்து அப்படியே திருப்பி கொண்டு வரணும். நம்ம ஃப்ரண்ட் சைட் வந்து திருப்பி கொண்டு வருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சாய்பாபா பார்த்திங்கன்னா அது வந்து என்கிட்ட இல்லை, அது வந்து போயிடுச்சு. அது என்கிட்ட இல்லை, ஒருத்தர் வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ என்கிட்ட சாய்பாபாவே இல்லை. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கம் 6 ஒயர் இருக்கும், இடது பக்கம் 6 ஒயர் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? வலது பக்கம் 6 ஒயர், இடது பக்கம் 6 ஒயர் கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இப்போது இந்த ரைட் சைடு, சரிங்களா? 1 2 3 4 5 6. இதில் இந்த 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டால் இந்த பக்கம் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம இப்படியே நாட் போட்டே வரணும். இந்த பக்கம் போட்டுக்கணும். இந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதான் நம்ம இந்த சைடு பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம அதாவது வலது பக்கம் என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம இடது பக்கமும் பண்ணுவோம். அதே மாதிரி இப்படி திருப்பி
இடது பக்கமும் திருப்பி அங்கேயும் வந்து 5வது நாட்டையும் 6வது நாட்டோட ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம் திரும்பி வருது. நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இதுலேருந்து இப்படியே நாட் கொண்டு வந்துடணும். சரிங்களா? நாட் போட்டுட்டு பாருங்கள், நம்ம நாட் போட்டிருக்கோம். இந்த நாட்லேருந்து இந்த ஒயரை வச்சு அப்படியே ரன்னிங் ஒயராக கொண்டு வந்துடணும். அப்படியே லைனாக நம்ம நாட் போட்டு வர வேண்டிய வேலை தான். புரியுதுங்களா? இப்போது இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் உங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும், ஷார்ட்டாக முடிக்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல, நான் இதை சொல்லியே கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் வந்துன்னா புரிஞ்சுக்க முடியாது, தெரியாது, எப்படிரா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க நீங்கள் அப்படி போட்டுருங்க. பாருங்கள், நான் சென்டர்லேயும் போட்டு வந்துட்டேன். வலது பக்கம் போட்டாச்சு, இடது பக்கமும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு 6 ஒயர் இருக்கும். நம்ம மறுபடியும் இந்த 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் நம்ம நாட் போடுவோம். 2வது தடவை நம்ம இப்போ போடுறோம் நாட்டு. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம 5வது நாட்டையும் 6வது நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டோம். இந்த இடத்துல ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு, அதுலேருந்து லைனாக நாட் போட்டோம். இப்போது 2வது தடவை அதே மாதிரி 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் சேர்த்து நாட் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி போடணும். வலது பக்கமும் இடது பக்கமும் போடணும். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரில, பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் நாட் போட்டு ஒரு முக்கோணம் வந்துச்சு, அதை வச்சு நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். மறுபடியும் 2வது ஸ்டெப்பாக 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் நான் சேர்த்து நாட் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லைனாக போட்டோமோ அதே மாதிரி இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து மறுபடியும் 2வது தடவையாக போட்டு முடிச்சிட்டேன் நான். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் வந்துடலாம். இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள், சென்டரில் 4 நாட் இருக்குது. 1 2 3 4 நாட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம மறுபடியும் நாட் போடணும். 3 2 1 அது வர வரைக்கும் நாட் போடுங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 நாட் இருக்கும். அந்த 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் வரும். பின்னாடி போட்டோம்ல அதே மாதிரியே இந்த சைடு நம்ம போடணும். எனக்கு இது வந்து நேற்று நைட்டு தான் இந்த ஐடியாவில் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. பாருங்கள், இப்போது அடுத்தது 2 நாட் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு நாட் வர்ற வரைக்கும் நம்ம அதை போடணும். 4 நாட் இருக்கல சென்டரில், அதை வந்து ஒரு நாட் வர வரைக்கும்
போட்டுருங்க. இது வந்து ஈஸியான மெத்தடு, அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போது போட்டாச்சு. போட்டோன்னு பாருங்கள், இந்த பக்கம் 4 ஒயர், இந்த பக்கம் 4 ஒயர் வந்து பேரலாக போகும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த ஒயர் பேக் சைடு நம்ம போட்டு முடித்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் அதையும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாருங்கள், 1 2 3 4, இந்த 4வது ஒயரையும் இதில் இருக்க லாஸ்ட்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு 6 நாட்டு கிடைக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இது வளைச்சி உட்காந்துருக்கிற மாதிரி கொண்டு வரக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக தள்ளி பிடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து மடியில் வச்சு போட்டிங்கன்னா இது அழகாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது நான் இடது பக்கம் போட்டேன், அதே மாதிரி நம்ம திருப்பி வலது பக்கமும் போடணும். சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்க 4வது ஒயரு, இந்த 6வது ஒயரு, இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டோன்னா நமக்கு ஒரு 6 நாட் கிடைக்கும், நமக்கு 6 கோணம் கிடைக்கும். ஏன்னா இது அப்போ தான் வந்து நல்லா நம்ம 2 தடவை திருப்பினா தான் நமக்கு நல்லா இந்த இடம் வந்து வளைஞ்சி வரும். கொஞ்சம் டைட்டாக போடுங்க. நம்ம முக்கு திருப்புற இடம் பூராமே நம்ம கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கணும். சரிங்களா? இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது பேக் சைடு ஒரே ஒரு நாட்டு இருக்குது பார்த்தீங்களா? போட்டு முடித்தோம்ல பாருங்கள், இந்த சைடு ஒரு நாட்டு இருக்குது. நம்ம இது வந்து நம்ம இந்த பக்கம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5, இந்த சைடு 5 நாட்டு, இந்த சைடு 5 நாட்டு இருக்கும். சரிங்களா? இந்த 5 நாட்டோட ஒயர் இருக்கும். இதில் கடைசி நாட்டோட இந்த 2 ஒயரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த யானை, நாய்க்குட்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் பேக்கில் இருக்கிற ஒயரை இந்த நாட்டையும் ஃப்ரண்ட்டில் இருக்க நம்ம 1 வரைக்கும் போட்டு முடித்தோம்ல, இந்த நாட்டையும் இதையும் வந்து இப்படி கிராஸாக வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். கையில் பிடிச்சி தள்ளி போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள். நான் போட்டுட்டேன். அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த நம்ம ரெண்டெண்ண நாட்டு வந்து ஜாயின் பண்ணோம்ல, இதை அப்படியே விட்டுருங்க. இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி வச்சிடலாம். நம்ம முடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த 4 ஒயரையும் முடி போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சொருகுவோம். உள்ளே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிறதுக்காக இதை நம்ம இனி யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இப்போது பக்கத்தில் கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இந்த 6 கோணம் போட்டோம்ல, இந்த 6 கோணம் போட்டோன்னா பக்கத்தில் பாருங்கள் 2 ஒயர் கிராஸாக மீட் ஆகும். அதில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம காலுக்கு போடுவோம்ல, அது மாதிரி வரும். அதே மாதிரி இப்போது ரைட் சைட் போட்டுக்கலாம். வந்துச்சு பாருங்கள். இப்போது பக்கத்துலேயும் கிராஸாக மீட் ஆகும். தெரியுதுங்களா? இந்த இடம் அந்த இடத்துல போடாமல் இந்த சைடு இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு, அதாவது இந்த பக்கமும் சேர்த்து நாட் போடுறோம் நம்ம. அந்த ஒயரை விட்டுட்டு அடுத்தது நம்ம இங்கே நாட் போடுறோம்.
கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் போட்டோன்னே பாருங்கள், பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு 5 கோணக்கு வரும். இந்த இடத்துல இதை இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு 2 ஒயர் வந்து பேரலாக போகுது, அதுலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பேரலாக போகிறதவே நாட் போட்டுக்கலாம். இது போட்டோன்னே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் வரும். ரைட் சைடும் ஒரு 5 கோணம் வரும், லெஃப்ட் சைடும் ஒரு 5 கோணம் வரும். அந்த 5 கோணத்தை போட்டுடலாம். தெரியுதுங்களா? நம்ம இங்கே இந்த இது போட்ட உடனே பாருங்கள், ரைட் சைடில் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா இங்கே ஒரு 5 கோணம், ரைட் சைடு ஒரு 5 கோணம், லெஃப்ட் சைடு ஒரு 5 கோணம், இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு 5 கோணம் வரும். மொத்தம் வந்து 3 5 கோணம் கிடைக்கும் நமக்கு. அதையும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் நம்ம கால் போடுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு 4 நாட் கிடச்சிரும். இப்போது 3 5 கோணம் வந்துருச்சு. பக்கத்தில் இன்னொரு நாட்டு இருக்கும் பாருங்கள். இந்த 6 கோணத்துக்கு மேலே, 6 கோணத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாட்டு வரும். அது வந்து நார்மலாக இருக்கும். மற்ற 3 சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். 3 5 கோணம் ஒரு சாதா நாட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 4 நாட்டு ஒட்டுக்கா வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மேலே வளர்த்திட்டு வந்துடலாம். தெரியுதுங்களா? கால் வந்து இப்படி வந்திருக்குது. தெரியுதுங்களா? இதை வந்து இனி ஒரு 3 லைன் வளர்த்திட்டு வரலாம். அப்படியே மேலே மேலே கிராஸ் ஆகிறதுல பூராமே நாட் போட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 2வது லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் 2 லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து போட்டு வந்துட்டேன். இதே மாதிரி தான் நம்ம இந்த காலும் போடுவோம். சரிங்களா? அதனால் நான் 2 காலுமே போட்டு வந்துட்டேன். இந்த கால் எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த காலும் நம்ம போடணும். இந்த 6 கோணம் இருக்குல்ல, 6 கோணத்துக்கு அப்புறம் 6 கோணத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டு இருக்குது பாருங்கள். இந்த 6 கோணத்தில் இந்த நாட்டிலேருந்து 1 2 3 நாட்டு வரணும். அதுக்கு மேலே இன்னொரு நாட்டு வரணும். சரிங்களா? இப்படி வந்து நம்ம போட்டு முடிச்சிடணும். அதாவது இந்த 6 கோணத்தில் இங்கே ஒரு நாட்டு இருக்குல்ல, இதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 6 நாட்டு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது, இப்போ வந்து இந்த கால் வந்து நம்ம இப்படி மடக்கி இப்படி மேலே கொண்டு வருவோம். சாய்பாபா வந்து ஒரு காலை வந்து மேலே வச்சுருப்பார், வலது காலை இடது கால் மேலே வச்சுருப்பார். இப்போ இது வந்து இடது கால். நமக்கு இந்த இடது கால் வந்து இப்படி கீழே தொங்கின மாதிரி வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம முக்கு திருப்புவோம். இப்போ இந்த காலோட ஒயரையும் இந்த காலோட ஒயரையும் விட்டுருங்க. சரிங்களா? டிஸ்டர்பாக இருந்தால் இதை அப்படியே சுருட்டி வச்சுருங்க. ஏதாவது லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுறேன். கால் கீழே திருப்புறோம். நம்ம திருப்புறக்கு இந்த சென்டர் நாட்டு இருக்குல்ல, இந்த சென்டர் நாட்டில் ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் நம்ம போடணும். நம்ம முக்குத்துக்கு பிறகு போடுவோம்ல, அதே தான்.
பாருங்கள் போட்டாச்சு. இப்போது சென்டரில் ஒரு நாட் போட்டுடலாம். நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் போட்டோம்ல, மேலே மீட் ஆகுறதுல அதில் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இதில் வலது பக்கம் 3 ஒயரும் இடது பக்கம் 3 ஒயரும் பேரலாக போகும். இப்போ இந்த 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் சேர்த்து பிடிச்சி நாட் போடணும். ரெண்டாவது ஒயரையும் 3வது ஒயரையும் நாட் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த வலது சைடு நம்ம அது இப்படி தான் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு நாட் போட்டேன். இப்போது திருப்பிக்கலாம். ரைட் சைடு போடுறேன். 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறோம். இது வந்து முக்கு திருப்புறதுக்காக நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணோம்ல, இதவே மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம செய்யணும். அப்போ தான் கால் வந்து நல்லா மடிஞ்சு கொடுக்கும். ஒரு தடவை நம்ம வந்து முக்கு திருப்பிட்டு போட்டோம்னா கால் வந்து அவ்வளோக்கா கீழே மடங்காது. அதனால் நம்ம இப்போது மறுபடியும் பாருங்கள், ஒரு தடவை நம்ம முக்கு திருப்பிட்டோமா, மறுபடியும் 2வது தடவை பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 ஒயர் வந்து பேரலாக போகும். அதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இது செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இப்போ 2வது ஸ்டெப் போட்டுட்ருக்கோம். நான் வலது பக்கம் போட்டு முடிச்சுட்டு இடது பக்கம் நான் போடுறேன். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து முக்கு திருப்புவோம்ல, நம்ம ஒவ்வொரு டால் போடும்போது நம்ம முக்கு திருப்புவோம்ல, அதே மாதிரி தான் முக்கு திருப்பணும். பாருங்கள் போட்டாச்சு. இப்போது பேக் சைடில் ஒரே ஒரு நாட்டு மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த நாட் கூட நம்ம இங்கே போட்டோம்ல, இந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா 3 ஒயர் பேரலாக போகும். இதில் 3வது ஒயர். சரிங்களா? இப்போ நம்ம முக்கு திருப்பணும்ல, ரைட் சைடு 3 ஒயர், லெஃப்ட் சைடு 3 ஒயர் போகுது. இதில் இந்த 3வது லாஸ்ட் இருக்க 3வது ஒயரையும் இங்கே கீழே ஒரு நாட்டு இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 கோணம் கிடைக்கும். இது வந்து பாருங்கள், நல்லா இழுத்து இப்படி மடக்கி டைட் பண்ணுங்கள். லூஸாக போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வராது. இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா முக்கு திரும்புறது. டைட்டாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் போட்டேன். இப்போ நல்லாவே முக்கு திரும்புது. பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் பூரா நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டோம்னா மறுபடியும் நம்ம கால் போடுறோம்ல, அதே மாதிரி 4 நாட் வந்துடும். சுற்றிலும் ஒரே மாதிரி நாட்டு வந்துடும் நமக்கு, 4 நாட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், கால் வந்து நமக்கு நல்லா திரும்பி வந்துருச்சு. இதை நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் 2 ஒயர், ஏன்னா இது வந்து டிஸ்டர்பாக இருக்குது. இது மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த கால் நமக்கு எந்த அளவுக்கு கீழே வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வளர்த்திட்டு வந்துடலாம். ரொம்ப வளர்த்திட்டு வந்துட வேண்டாம், அளவாக வளர்த்தினா போதும். இதுக்கப்புறம் நம்ம 3 லைன் போட்டால் சரியாக இருக்கும். இந்த சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் நாட் போடணும். சரிங்களா? இப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்கோம்ல, அதாவது இந்த 6 கோணம் இருக்குல்ல, இந்த 6 கோணத்துலேருந்து இங்கே நம்ம எவ்வளோ போட்டோமோ அதை விட ஒரே ஒரு நாட் மட்டும் அதிகமாக நம்ம போடணும். இது போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் வளர்த்திட்டு வந்திருக்கேன் கால், தெரியுதுங்களா? இப்போது இந்த 6 கோணம் நம்ம போட்டோமில்ல, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 6 கோணத்தை இந்த நாட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 6 வரிசை நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம போட்டோம்ல மேலே, அதே மாதிரி 6 வரிசை நான் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ சென்டரில் பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டர் நாட்டு இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடுப்பை நம்ம வளைச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இடுப்பை வளைச்சிருக்கோம்ல, இந்த இடத்துலேருந்து இதுதான் சென்டர் நாட்டு. சரிங்களா? இந்த நாட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 நாட் நமக்கு இது வரணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த முழங்கால் முட்டு திருப்பி இருப்போம்ல, அதுலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 நாட் வந்திருக்கு. இப்போது இது நம்ம இந்த இடத்துல முக்கு திருப்பணும்ல, அதே மாதிரியே நம்ம போட போகிறோம். ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்டில் ஒரு நாட்டு, சென்டரில் ஒரு நாட் நம்ம போடுவோம். சரிங்களா? போட்டுடலாம். இது நம்ம 2 தடவை போடணும். இந்த காலுக்காக இது நம்ம போடுறோம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம வலது பக்கம் அதே மாதிரி இந்த ஸ்டெப் நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இடது பக்கம் 3 ஒயர் மீட் ஆகும். அதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் சேர்த்து பிடிச்சி ஒரு நாட் போடணும். இதை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முக்கு திருப்பணும்ல, அதே மாதிரி தான் நம்ம போடுவோம். பாருங்கள், போட்டுட்டு இதை அப்படியே நம்ம சொருகிட்டு வந்துடணும். நான் எதுக்கு 10 அடி எடுத்தேன்னா, சப்போஸ் பத்தாமல் போச்சுன்னா நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த சாய்பாபா பொம்மையோட அழகே போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மீன்ட்டு எடுத்தேன். சரிங்களா? இப்போ இந்த கால் நம்ம சொருகிட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னா இவ்வளோ தான் வருது கால். இப்படி நம்ம மடக்குவோம், கால் இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு தடவை முக்கு திருப்பி இருக்கோம்ல, இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும். இது நமக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு 9.5 அடி எடுத்துக்கோங்க, அது சரியாக வரும். நான் 10 அடி எடுத்துட்டேன். இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம இதை நாட் போடணும். சாரி, இது பூரா சொருகணும். இது அவ்வளோதான், கால் முடிஞ்சு. இதை ஃபுல்லாக சொருகணும். சொருகிட்டு நான் காமிக்கிறேன் இதைய. சரிங்களா?